இன்னைக்கு அறிவுஜீவி அப்படின்னு நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க ஒருத்தர், நான் பல வருடங்களுக்கு முன்னாடியே மையம் என்ற பத்திரிகையில் எழுதினேன், பிளிபிசைட் வேண்டும் என்று இப்படி பேசினான் பாருங்க, அவனுக்கு பொறுப்பு இல்லையா? இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து அப்படின்னு பேசினால அவனுக்கு பொறுப்பு இல்லையா? அப்ப முதல் தீவிரவாதி இந்துனா 2, 3, 4, 5, 6ன்னு 1000 வரைக்கும் இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படின்னு யாராவது கேட்டீங்களா அவங்ககிட்ட? இன்னைக்கு காஷ்மீர்ல பஹல்காம்ல என்ன நடந்திருக்கு, அவங்க பேர் என்னன்னு கேட்டு மதம் என்னன்னு கேட்டு சுட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா இவர் எடுக்கிற சினிமால இந்துக்கள் ஒரு முஸ்லீம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு அவர் வேற ஏதோ கமல் வேற பேர் சொல்வாரு. அப்புறம் இவர் உண்மையான பேர் சொன்ன உடனே அவர் பேர் இஸ்லாமிய பேர்னு தெரிஞ்ச உடனே அவனை அடிச்சு கொள்றதா ஒரு சீன் வச்சிருப்பாரு. இவரெல்லாம் பொறுப்பு இல்லையா? ஏன்னா நீங்க அவன் இவன் பேசுறீங்களே, எல்லாரையும் மரியாதையா பேசுவீங்களே அப்படின்னா கரெக்ட். ஆனா தேச விரோத செயல்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் அவன் இவன் அதுக்கும் கீழே ஏதாவது அது இது அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்ரணிக்கு சமமானவர்கள் இவர்கள் எல்லாம். சோனியா காந்தி அவர்களுடைய மாப்பிள்ளை வத்ரா அவர் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்றாரு, முஸ்லிம்கள் அவர்கள் பலகீனப்பட்டதாக நினைக்கிறார்கள், இது மோடிக்கு சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ், அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப காலங்காலமா பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள், காலங்காலமா பலவீனமாகவே இருக்க வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவங்க இந்த மாதிரி திருப்பி எழுந்தா இதே ஜஸ்டிபிகேஷன் சொல்வாரா அவரு? பாகிஸ்தான்ல இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுக்கல, எதுக்கு இவங்க இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? தேவையா இதெல்லாம்? அப்புறம் நாளைக்கு என்ன நினைப்பாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல? பாத்தீங்களாங்க, அவர் ராபர்ட் வத்ரா யாரு? இது ராகுல் காந்தியோட சொந்தக்காரு, பிரியங்கா வத்ராவுடைய கணவர், சோனியா காந்தியுடைய ஒரு காலத்துல பிரதமராவார் அப்படின்னு கருதப்பட்ட சோனியா காந்தி அவர்களுடைய மருமம். அவரே இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்படித்தானே யோசிப்பாங்க. அப்போ உங்களுடைய அஃபினிட்டி எங்க இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? இது மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதுல நேஷனல் கான்ஃபரன்ஸ் எம்பி ஒருத்தர் சொல்றாரு, இந்த டூரிசம் அப்படின்ற பேர்ல கல்ச்சுரல் இன்வேஷன் நடக்குது அப்படின்றார். எது கல்ச்சுரல் இன்வேஷன்? மற்றவங்க யாரும் காஷ்மீருக்குள்ள வரக்கூடாது. அப்ப நீ வெளில போகாம இருக்கியா? இதே சென்னையில காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வீடு வாங்கிட்டு கொடுத்தனவு இருக்காங்க? அப்ப நீங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் வரலாம், நாங்க உங்க ஊர்ல இடம் வாங்க முடியாதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு இந்த தீவிரவாத செயலுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கின்றதா காஷ்மீர்ல அப்படின்னா இல்லை. ஆனா அதுக்காக தீவிரவாதத்துக்கு ஆதரவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டூரிசம் அப்படின்றது வந்த பிறகு, அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரப்போகின்றது, ஏற்கனவே நிறைய வந்திருக்கு. இதனால அவர்களுடைய வாழ்வாதாரம் மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ இது அவங்க எதிர்பார்க்கறதே என்ன அப்படின்னா, காஷ்மீர்ல அந்த டூரிசம் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போகணும், மக்கள் மறுபடியும் கஷ்டத்தில் விடணும், அப்போ நம்ம தீவிரவாதத்துக்கு ஆதரவு கிடைக்கும், இப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற நாம் விடக்கூடாது. இந்த தீவிரவாதிகள் வந்திருக்காங்க அப்படின்னா லோக்கல்ல சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்க முடியாது. அப்போ அங்க இருக்கும் மக்களை ஐடென்டிஃபை பண்ணி, இதை பாருங்க, இதோ இவன் தான் ஆதரவாக பேசிட்டு இருக்கிறான், இவன் தான் அடைக்கலம் கொடுத்தான் அப்படின்னு வெளில கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இதை நீங்க வெளிப்படையாக சொல்லணும் கூட அவசியம் கிடையாது, ரகசியமாக தகவல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கட்டம் கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நாளைக்கு தீவிரவாத செயல் மீண்டும் அரங்கேறாது. காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல, அங்க இருக்கும் மக்களின் விடுதலை போராட்டம் அப்படின்னு அங்க போயிட்டு எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னாரு. இவங்களெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எது விடுதலை போராட்டம்? அப்ப மத ரீதியாக எல்லாரையும் பார்ப்பது. இது ஆர்டிகல் 370 நீக்கும் போது இங்க ஒரு தலைவர் சொன்னார், இல்ல காஷ்மீர் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கின்ற ஒரு மாநிலம், அதை மாற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கருத்து சொன்னார். அப்போது இந்தியா செக்குலர் கண்ட்ரின்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அதில் எப்படி மத ரீதியான மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு நீங்கள் பேச முடியும்? இதுதான் உங்களுடைய மதச்சார்பற்ற தன்மையா? சந்தி சிரிக்குது நீங்கள் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, ஊரே கைகொட்டி சிரிக்குது. இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்கிற அத்தனை பேரும் எனக்கு நண்பன் அப்படின்னு சொன்னால் அப்போ உன்னை யாருன்னு நான் சொல்லுவேன்? பாகிஸ்தான் சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, அவங்களோடலாம் நாங்கள் இருக்க முடியாது, இந்துக்களோட நாங்கள் இருக்க முடியாது, நம்ம முன்னோர்கள் தியாகம் பண்ணி தனியாக நாடு வாங்கி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு ஜென்ம பகை பாகிஸ்தான். அப்போ அவங்களோட போயிட்டு நான் அப்படின்னா அப்புறம் உன்னை என்னன்னு சொல்றது நான்? அப்போ இவங்கள்லாம் ரெஸ்பான்சிபிள் கிடையாதா? அதனால நீங்க வெறும் பாகிஸ்தான் மட்டும் ரெஸ்பான்சிபிளா, தீவிரவாதிகள் மட்டும் ரெஸ்பான்சிபிளான்னு சொல்லாதீங்க. இத்தனை பேரும் ஒரு விதத்துல பொறுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் குறைந்து விட்டதா? தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றது அப்படின்னு நான் சொல்லலை, தோழர்களே சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு ஏற்றுப்பாங்க? மரக்காணத்தில்
அது என்ன கள்ளச்சாராயமா இல்லை விஷச்சாராயமா இல்லை ஏதோ ஒரு லிக்விடா, அதை குடித்து மரணம். நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. 1 வருஷம் கழிச்சு கள்ளக்குறிச்சியில். இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு ஏற்றுப்பாங்க? இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்வார்? உடனே நாடு முழுக்க நீக்க வேண்டும் மதுவை அப்படின்னு அங்கே கொண்டு போய் வச்சிருவார். ஏன் அப்போ மாநில உரிமைகள்லாம் எங்கே போச்சு? இவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் என்ன சொன்னார்? அங்கு நடப்பது தீவிரவாதம் அல்ல, விடுதலை போராட்டம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னாரா இல்லையா? இந்த வீடியோ பார்த்தோமா இல்லையா? அப்போ இவருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்வார் இவர்? 370 நீக்கினால் தீவிரவாத நடவடிக்கை அப்படின்னா, எங்க தீவிரவாதம் இல்லைன்னு ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் கட்சியை சேர்ந்தவர் சொல்லியிருக்கார். தீவிரவாதம் அப்படின்றது குறைந்து விடுமானா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணுங்க. அது இல்லாமல் நடக்காது. பண உதவி வேணும், ஆயுத உதவி வேணும், அண்டு அவங்க தங்கி ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் வேணும். இது 3 இல்லாமல் யாரால் என்ன பண்ண முடியும்? இது 3த்தையும் கொடுப்பது அப்படின்னு பார்த்தா கண்ண முடியும்னு சொல்லலாம் பாகிஸ்தான் தான். ஆனால் ஒன்று யோசிக்கணும், பாகிஸ்தான் பிச்சைக்கார நாடாகி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. பிச்சை பாத்திரம் எடுத்துக்கின்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க நாட்டு எம்பிக்கள், எதிர்கட்சி தலைவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவோ நிஜம்தான். அதுக்கப்புறம் பிச்சைக்காரர்களை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு பாகிஸ்தான் மாறிவிட்டது. அதாவது அவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம பால் போடக்கூடாது விக்ரம், அதுதான் முக்கியம். நீ எங்கே எதிர்பாராத இடத்துல நான் ஒன்று அடிப்பேன், அந்த வலி குண்டு போடுறத விட பெருசாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதைத்தான் மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் பல படிகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் கோவப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது அப்படின்றது சரி. அப்படி பண்ணலைன்னா நீ இந்தியனே கிடையாது, நான் உன்னை மதிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் அந்த ரத்தம் கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னு கல்யாணம் ஆகி ஒரே வாரம் ஆகிருக்குது, ஹனிமூன் போயிருக்காங்க. ஐயோ பாவமாக இருக்குது. சரி, ஆனால் அதுக்காக நீட் ஜெர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். இப்போ 2 பசங்க ஸ்கூலில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீ என்னை அடிக்கிற அப்படின்னா நான் உன்னை திருப்பி அடிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இதே நான் வாத்தியார்கிட்ட சொன்னேன்னா கிளாஸை விட்டு உன்னை வெளில அனுப்புவார். இல்லை நான் ரொம்ப சேட்டை பண்ணியானா அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி நான் டிசி கீசி கொடுத்துருவா அப்படின்றாரு. அந்த பெனால்ட்டி பெருசாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி நீங்கள் திருப்பி அடிக்கணும்னா இப்படித்தான் அடிக்கணும்னு இல்லை, எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் டிப்ளமேட்டிக்காக எவ்வளவோ வழிகள் இருக்குது வலியை அதிகமாக கொடுப்பதற்கு. அவசரப்படாதீங்க, நிதானமாக விளையாட வேண்டிய கேம் அது. செஸ் மாதிரி, கிரிக்கெட் மாதிரி கிடையாது. அதனால் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு மரண அடி கொடுக்கப்படும். எங்கிருந்து வேணாலும் அவங்களுக்கு அடி விழலாம். அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டர்லேருந்து அடி விழலாம், இல்லை நாட்டுக்குள்ளேருந்தே பலுச்சிஸ்தானில் விழலாம், சிந்தில் விழலாம், எங்கேருந்து ஒன்றா அடி விழலாம். யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் அடி விழலாம். எவன்டா அடித்தான்? அந்த வடிவேலு தான் தலையில எல்லாம் கொட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான அடி விழ போகின்றது பாகிஸ்தானுக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கையில் வச்சிருக்க பிச்சை பாத்திரம் கூட அடித்து நொறுக்க போகிறாங்க, பாத்திரம் கூட இல்லாமல் பிச்சை எடுக்க போகிறாங்க பாகிஸ்தான். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது விக்ரம்.